கட்டுற கம்பில இருந்து அடிக்கிற ஆணி வரைக்கும் எல்லாம் குவாலிட்டியா இருக்கணும்ல. பிரகாஷ் போன்றவர்களுக்காகவே ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் அதிகாலை 5 மணி முதல் கனமழை பெய்து வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சீனிவாசன் வழங்க கேட்கலாம். சீனிவாசன் வணக்கம். திருப்பத்தூர் மாவட்டத்தில் தற்போது நிலவிய சூழல் என்ன? கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக தமிழகத்தில் 12 மாவட்டங்களில் மழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவித்திருந்த நிலையில் திருப்பத்தூர் மாவட்டம் முழுவதுமாக கடந்த ஒரு மாதமாக 110 டிகிரி வரை வெயில் கொளுத்தி வந்தது. காரணமாக வெப்பம் அதிகரித்து கொளுத்தும் வெயிலில் பொதுமக்கள் வெளியே செல்லவே அச்சப்பட்டு வந்த நிலையில் இன்று அதிகாலை 5 மணி முதல் வாணியம்பாடி, ஆலங்காயம், அதன் சுற்றுவட்டார பகுதிகளான சுற்றுவட்டார கிராமங்களில் பலத்த இடி மின்னலுடன் மழை பெய்து வருகிறது. அதிகாலையிலிருந்து திடீரென மழை பெய்து வருவதால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான காற்று வீசி வருவதால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரத்தில் இந்த மழையின் காரணமாக பல்வேறு இடங்களில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. விரிவான தகவல்களுக்கு நன்றி சீனிவாசன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலத்தில் திடீரென பெய்த கனமழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். முதலில் அந்த காட்சிகளை பார்க்கலாம். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அரவிந்தன் வழங்க கேட்போம். அரவிந்தன் வணக்கம். தற்பொழுது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சூழல் என்ன? மழை தொடர்பாக அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது? தமிழகத்தில் கோடை வெப்பமானது தொடங்கி அக்னி நட்சத்திரம் தொடங்கி நடைபெற்ற நிலையில கடுமையான வெயில் வாட்டிருந்த நிலையில தமிழகத்துல குறிப்பிட்ட மாவட்டங்கள் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்தது. அதன் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் பார்த்தோமானால் காலை முதலே திருக்கோவிலூர், உளுந்தூர்பேட்டை பகுதியில் சாரல் மழை மற்றும் பலத்த மழை பெய்த நிலையில பக்கத்து மாவட்டமான விழுப்புரம், கடலூர் மழை பெய்த நிலையில கள்ளக்குறிச்சி நகரத்தில் மழை பெய்யவில்லை. ஆனால் பார்த்தோமேனால் சின்னசேலம் நகரத்தில் உள்ள கடைவீதி, விஜயபுரம், காந்தி நகர், அண்ணா நகர், மூங்கில் படிச்சாலை ஆகிய பகுதிகளில் சுமார் ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக சாரல் மழை தொடங்கி பலத்த மழை பெய்ததால் கோடை வெப்பமானது தணிந்து குளிர்ச்சியான சூழ்நிலை இருக்குது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகளும் மகிழ்ச்சி அடைந்திருக்காங்க. சில வாகனங்களை பார்த்தோம்னால் முகப்பு விளக்குகளை எரியவிட்ட வரை சென்று வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ரைட், உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி அரவிந்தன். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதியில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டி தீர்த்தது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அருள் வழங்க கேட்கலாம். அருள் வணக்கம். கடலூர் மாவட்டத்தில் எத்தனை மணி நேரமாக மழை பெய்தது? அது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். கடலூர் மாவட்டத்தில் கடந்த 2 மாதங்களாக வெயில் வாட்டி வைத்த நிலையில் கடந்த ஒரு வாரமாக அக்னி வெயில் தாக்கம் அதிகமாக இருந்து வந்தது. இதனால் பொதுமக்கள் வெளியே வர அச்சப்பட்டு வீட்டுக்குள்ளே முடங்கி கிடந்த நிலையில் இன்று காலையில் சுமார் 7 மணி அளவில் திடீரென மழை வெளுத்து வாங்கியது. இடியுடன் கூடிய மழை பெய்தது. இதனால் இப்பகுதியில் விவசாயிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து வருகின்றனர். வெப்பநிலை குறைந்து குளிர்ச்சியான சூழ்நிலை நிலவி வருகிறது.
விரிவான தகவல்களுக்கு நன்றி அருள். லைட் எரியுதாட்டுங்க. செங்கல்ல இருந்து சுண்ணாம்பு வரைக்கும் கஸ்டமருக்கு நாம தானே கேரண்டி. கான்ட்ராக்டர் குமார் மாதிரி ஆளுங்களுக்கு தான் ஜிபிஆரின் டிஎம்டி கம்பிகள்.